மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. குத்தாலம், மங்கைநல்லூர், திருக்கடையூர், அனந்தமங்கலம், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் வரத்து குறைவால் பீட்ரூட் விலை சரிந்துள்ளது. 1 கிலோ பீட்ரூட் 9 ரூபாய் முதல் 11 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல சுரைக்காய் கிலோ 6 ரூபாயாகவும் கோவக்காய் 20 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. சென்னை ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் 19 மின்சார ரயில்களின் சேவை இன்றும் 17ஆம் தேதியும் ரத்து செய்யப்படுகிறது. காலை 5:40, 10:15, நண்பகல் 12:10 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் சூலூர்பேட்டை ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. கும்மிடிப்பூண்டிக்கு காலை 10:30, 11:35, மதியம் 1:40 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல சூலூர்பேட்டை, நெல்லூர், ஆவடி சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. அதன்படி மதியம் 1:18 மணிக்கு பொன்னேரி சென்ட்ரலுக்கு, மீஞ்சூர் சென்ட்ரலுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்கள் போட்டி போட்டு விண்ணப்பங்களை பதிவு செய்து வருகின்றனர். கடந்த 8 நாட்களில் 1,40,000 மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. இந்த ஆண்டு பிளஸ் 2 பொதுத் தேர்வில் முக்கிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் கடந்த ஆண்டுகளை விட உயர்ந்திருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த ஆண்டு பொறியியல் படிப்புக்கு கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 6ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாளாகும். முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, கும்பகோணம், திருச்சி, மதுரை, நெல்லை, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை 570 பேருந்துகளும் 17ஆம் தேதி 605 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாளை 100 பேருந்துகளும் 17ஆம் தேதி 90 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவையிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் தேசிய கொடி நிறத்தில் மூவர்ண விளக்குகள் ஒளிரவிடப்பட்டதை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியடைந்ததை அடுத்து பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் தேசிய கொடியின் மூவர்ண நிற மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வேவின் எக்ஸ் பக்கத்தில் மூவர்ண கொடியால் அலங்கரிக்கப்பட்டு தேசபக்தி உணர்வை எதிரொலிக்கும் புதிய பாம்பன் ரயில் பாலம் தேசிய பெருமையை எதிரொலிக்கிறது. பாம்பன் ஆபரேஷன் சிந்தூர் என்ற வாசகத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் கூரைகள் பலத்த காற்றில் சேதமடைந்தன. குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இரும்பூதிப்பட்டியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு குடியிருப்பு மையத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் ஆஸ்பெட்டாஸ் மேற்கூரைகள் பலத்த காற்றில் தூக்கி வீசப்பட்டு உடைந்து விழுந்தன. மேற்கூரை சேதமானதால் வீடுகளில் வசிப்போர் மிகவும் அவதியடைந்துள்ளனர். மனு கொடுக்க காத்திருந்த மக்களை தேனி மாவட்ட ஆட்சியர் சந்திக்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடலூர் அருகே மக்கள் தொடர்பு முகாம் நடத்த வந்த ஆட்சியரிடம் காஞ்சிமரத்துறை கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க காத்திருந்தனர். ஆனால் ஆட்சியர் அவர்களை சந்திக்காமல் சென்றதால் அதிருப்தியடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே இளவேலங்கால் கிராமத்தில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 7 வண்டிகளும், சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் 15 வண்டிகளும் பங்கேற்றன. போட்டியின் போது சில மாட்டு வண்டிகள் அச்சு உடைந்த நிலையிலும் சாரதிகள் இல்லாமலும் சென்று எல்லைக்கோட்டை தொட்டன. வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு வெள்ளி ஆர்கம்பு உள்ளிட்ட பரிசுகளும் சாரதிகளுக்கு பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அலங்கார தேர் பவனி நடைபெற்றது.
மல்லிகை மலர்கள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மாதாஸ்வரூபம் வைக்கப்பட்ட சப்பரத்தை குடந்தை மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். வான வேடிக்கை முழங்க கோலாகலமாக நடைபெற்ற தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். காவிரிப்படுகை மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக வரும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பை செய்தால் கூடுதல் மகசூல் பெறலாம் என தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் குழு தலைவர் கலைவாணன் தெரிவித்துள்ளார். 18.8 லட்சம் ஏக்கரையும் நாற்று விட்டு நட்டோம்னா 330 டிஎம்சி வேணும். ஆனால் நம்மக்கிட்ட கையில் இப்போ பாசனத்துக்காக 70 டிஎம்சி பயன்படுத்திக்கலாம். நீதிமன்ற தீர்ப்பின்படி 167.2 டிஎம்சி ஆக 237 டிஎம்சி தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயல்பான மழை அளவை கொண்டு இவ்வளோ தான் செய்ய முடியும். ஆக பற்றாக்குறை ஒரு 65 டிஎம்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கட்டுப்படுத்த தான் மேட்டூர் அணை திறப்பதற்காக நிலத்தடி நீர் உள்ளவங்க அனைவரும் குறுவையில் நாற்று விட்டு நட்டணும். சம்பாவில் 50% பரப்பை நேரடி நெல் விதைப்பு செய்யணும். நேரடி நெல் விதைப்பு செய்கிறதுனால மேட்டூர் அணையிலேருந்து பயன்படுத்தக்கூடிய 40 விழுக்காடு நீரை நம்ம சேமிக்க முடியும். அதனால் இந்த வருஷம் அந்த 237 டிஎன்சி வச்சுக்கிட்டு நாற்று விட்டு நடுறதும் சம்பாவில் நேரடி நெல் விதைப்பு செஞ்சோம்னா இதை பயன்படுத்தி வெற்றிகரமாக சாகுபடி செய்ய முடியும். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கங்கையம்மன் கோவிலின் தேர் திருவிழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. மார்க்கெட் கண்ணகி தெருவில் தேர் செல்லும் போது பக்கவாட்டில் உள்ள கால்வாயில் சக்கரம் சறுக்கி ஒரு பக்கமாக தேர் சாய்ந்தது. உடனே நகராட்சி சார்பில் 2 ஜேசிபி கொண்டு தேர் மீட்கப்பட்டது. மீட்ட பிறகு தேரோட்டம் வழக்கம் போல நடைபெற்றது. இதில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் சிறிது நேரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. சென்னை கன்னியாகுமரி இரட்டைப்பாதை பணிகள் முடிந்துள்ளதால் தென் மாவட்ட விரைவு ரயில்களின் பயண நேரம் 30 நிமிடங்கள் வரை குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் ரயில்வே கனவு திட்டமான சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை பணி 1998 தொடங்கி 2021 மதுரை வரை முடிக்கப்பட்டு ரயில் சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இடையே மின்மயமாக்கல் இரட்டை பாதை அமைக்கும் பணி கடந்த ஆண்டு இறுதியில் முடிக்கப்பட்டது. இதனால் ரயில்களின் வேகம் சற்று அதிகரிக்கப்படும் எனவும் இதன் மூலமாக பயண நேரம் 30 நிமிடங்கள் வரை குறையும் எனவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கான அறிவிப்பு ஜூலையில் வெளியிடப்பட உள்ள புதிய கால அட்டவணையில் இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் முதியவரை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து தினமும் அதிக அளவில் நோயாளிகள் வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் முதியவரை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் ரவியிடம் கேட்டபோது மருத்துவமனையில் விரிவாக்க பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் நோயாளிகளின் வருகைக்கேற்ப படுக்கை வசதி செய்து தரப்படும் என தெரிவித்தார். மேலும் முதியவருக்கு சிகிச்சை அளித்த நாளில் பணியில் இருந்த செவிலியர் மற்றும் மருத்துவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை கொட்டிவாக்கத்தில் ஓய்வு பெற்ற மென்பொருள் ஊழியர் வீட்டில் 60 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மகேஷ்குமார் என்பவர் கோயிலுக்கு சென்று திரும்பிய நிலையில் அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு நகைகள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். நீலாங்கரை காவல்துறையினர் விசாரணையில் கடந்த 1.5 மாதமாக வீட்டில் வேலை செய்து வந்த நேபாளத்தைச் சேர்ந்த ரமேஷ், வினிதா தம்பதி மீது சந்தேகம் எழுந்துள்ளது. தலைமறைவாக உள்ள இருவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் உட்பட 18 ரயில்களில் வருகிற 17ஆம் தேதி முதல் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யவும் வசதியை மேம்படுத்தவும் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நாகர்கோவில் கோட்டயம் விரைவு ரயில், திருவனந்தபுரம் நாகர்கோவில் பயணிகள் ரயில், மதுரை செங்கோட்டை மற்றும் செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. மயிலாடுதுறையில் ஐயாரப்பர் ஆலய சப்தசாட பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவையாறு போன்று சித்திரை மாதத்தில் நடக்கும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக 7 ஊர் சாமிகள் எழுந்தருளினர். ஐயாரப்பர் பஞ்சமூர்த்திகளுடன் பல்லக்கில் புறப்பட்டு மாயூரநாதர் ஆலயத்தில் சமயக்குறவர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் திருவாடுதுறை ஆதீனம் பட்டு அணிவித்து வழிபட்டார். வான வேடிக்கையுடன் நடந்த இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அருப்புக்கோட்டை அருகே வீட்டின் மேற்கூரை உதிர்ந்து விழுந்ததில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சவாஷ்புரம் கிராமத்தில் வீராசாமி என்பவர் வீட்டில் நடந்த விபத்தில் அவரது மனைவி பாகியலட்சுமி, குழந்தைகள் கிருத்திகா தேவி, நவீன்குமார் ஆகிய 4 பேர் காயமடைந்தனர்.
தகவல் அறிந்து சென்ற அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததுடன் அக்குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மணல் கொள்ளை புகாரில் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அம்பலூரில் பாலாற்றில் பாலம் கட்டும் பணிக்காக பள்ளம் தோண்டிய போது எடுக்கப்பட்ட மணல் ஆற்றில் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாலாற்றில் மணலை கொள்ளையடித்து பாலம் கட்டும் பணிக்கு பயன்படுத்தியதாக அம்பலூர் கிராம நிர்வாக அலுவலர் பூபாலன் காவல்துறையில் புகார் செய்தார். இதன் பேரில் பொக்லைன் இயந்திரத்தை பறிமுதல் செய்த அம்பலூர் காவல்துறையினர் ஒப்பந்ததாரர் வேலுச்சாமி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளம் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக சென்னையைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். விருதுநகரைச் சேர்ந்த 25 வயது இளம்பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்ததாக சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணை நடத்திய காவல்துறையினர் வியாசர்பாடியைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் சிவசுப்பிரமணியனை கைது செய்தனர். தேர்தல் வியூகங்களை வகுப்பது தொடர்பாக நெல்லை மத்திய மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அவர் விருப்பு வெறுப்புகளை கடந்து காழ்ப்புணர்ச்சி இல்லாமலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமலும் நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதுவே தேர்தல் காலத்தை சந்திப்பது, திமுக அரசின் சாதனை திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறுவது தொடர்பான தேர்தல் வியூகங்களை வகுக்க ஏதுவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்த 130 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்ய சென்ற அரசு அதிகாரி திருஞானத்தை கார்த்தி என்பவர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் தலை மற்றும் கழுத்தில் கட்டையால் தாக்கப்பட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அரிசி மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. தாக்குதல் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. கார்த்தி கைது செய்யப்பட்டு ஆம்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூருக்கு அருகே லாரி மீது கார் மோதியதில் 2 படுகாயமடைந்தனர். எலவனாசூர் கோட்டையில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த லாரி மீது திருவண்ணாமலையிலிருந்து திருநள்ளாறு நோக்கி சென்ற கார் மோதியது. இதில் காரில் பயணித்த 2 படுகாயமடைந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்று வரும் மாநகராட்சி பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி வளர்ச்சி திட்டப் பணிகள், சாலை மற்றும் சென்னை குடிநீர் வாரிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. வரும் ஜூன் மாதத்திற்குள் பணிகளை வேகப்படுத்தி முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆய்வு செய்தார். 569 பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் அரசின் விதிகளை பின்பற்றாத 69 வாகனங்கள் தகுதியற்றவையாக நிராகரிக்கப்பட்டன. வாகன ஓட்டுநர்களுக்கு இலவச கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. மேலும் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு செயல் விளக்கமும் அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்திற்கு அருகே எடப்பாளையத்தில் கல்லூரி கனவு திட்டம் என்ற தலைப்பில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதற்கான வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது. முகாமை தொடக்கி வைத்து பேசிய திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால் சென்டர் உருவாக்கப்பட உள்ளதாகவும் பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு மாணவர்கள் கால் சென்டரை தொடர்பு கொண்டு தீர்வு காணலாம் என்றும் தெரிவித்தார். கோவையில் கால் சிதைவு ஏற்பட்ட 3 வயது குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் செயற்கை கால் பொருத்தப்பட்டது. கிணத்துக்கடவு தாலுகா சொக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த 3 வயது குழந்தை ரிஷ்வந்த். இந்த குழந்தைக்கு பிறவியிலேயே கால் சிதைவு இருப்பது தெரியவந்ததை அடுத்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வலது கால் முட்டிக்கு கீழே அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னர் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குழந்தைக்கு செயற்கை கால் பொருத்தி நடைபயிற்சி அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மின்வாரிய களப்பணியாளர்களுக்கு சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்களை மாவட்ட மேற்பார்வை பொறியாளர் செல்வகுமார் வழங்கினார். இதன்படி 7 துணை மின் நிலையங்களுக்கு உட்பட்ட 20 பிரிவுகளில் பணியாற்றும் 230 பணியாளர்களுக்கு தலைக்கவசம், இடுப்பு கயிறு, மழை அங்கி, கைவிளக்கு, மரம் அறுக்கும் ரம்பம் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டன.
திருச்சி மாவட்டம் மேட்டுப்பட்டியில் உள்ள சேந்தாங்குளத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வலைகளுடன் வந்திருந்தனர். ஊர் முக்கியஸ்தர்கள் துண்டை அசைத்ததும் ஒரே நேரத்தில் குளத்தில் இறங்கி கட்லா, கெளுத்தி போன்ற மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர். கணிசமான மீன்கள் கிடைத்ததால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். நெல்லை அருகே கொக்கிரகுளம் ரயில்வே கிராசிங்கில் கால்நடைகள் அடிக்கடி தண்டவாளத்தில் இருப்பதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயில் பாதையில் உள்ள மேலப்பாளையம் பகுதியில் கால்நடைகள் தொல்லை அதிகரித்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் வந்த ரயில் ஒன்று தண்டவாளத்தில் நின்ற கால்நடைகளால் 5 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாக செல்லும் நிலை ஏற்பட்டது. ரயில்வே ஊழியர் கம்பால் விரட்டிய பிறகே மாடுகள் நகர்ந்துள்ளன. பொது இடங்களில் கால்நடைகளை சுற்றவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் இதுபோன்ற நிலை தொடர்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ரயில் விபத்து ஏற்படும் முன் சம்பந்தப்பட்ட கால்நடை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை வேளச்சேரியில் காந்தி ரோட்டில் உள்ள மின்மாற்றி பயங்கரமாக வெடித்து சிதறியது. தீபாவளி பட்டாசு வெடிப்பது போல் சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த இந்த விபத்தில் அருகில் நிறுத்தியிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்மாற்றியுடன் அருகில் இருந்த மின்பெட்டிகளும் எரிந்தன. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தியதால் மேலும் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஒரே நாளில் வேளச்சேரியில் 2 மின்மாற்றிகள் வெடித்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சுமார் 20 ஏக்கருக்கும் அதிகமான அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியும் சாய்ந்தும் சேதமடைந்துள்ளன. அறுவடை செய்து விற்பனைக்காக வைத்திருந்த நெல்மணிகளும் மழையில் நனைந்து விட்டதால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் 40 அடி சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள் மற்றும் கட்டடங்களை அகற்ற முயன்றபோது 3 தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கறிஞர்கள் நகராட்சி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல் ஆய்வாளருக்கும் வழக்கறிஞர் ஒருவருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. கடைகளை அகற்ற கூடுதலாக 15 நாட்கள் அவகாசம் வழங்குமாறு அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த ஆலத்தூரில் பிரசித்தி பெற்ற காருடைய ஐயனார் கோயில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராட்சச ட்ரம்ஸ் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. மதுரையில் 1986இல் கட்டப்பட்ட TRO காலனி வாடகை குடியிருப்புகளை தற்போது சேதமடைந்து வலுவிழந்து காணப்படுகின்றன. 20க்கும் மேற்பட்ட பிளாக்குகளில் பெரும்பாலானோர் வெளியேறிய நிலையில் சிலர் அச்சத்துடன் வசிக்கின்றனர். முட்புதர்கள் மண்டி விஷப்பூச்சிகள் நடமாடும் இப்பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. முக்கிய சாலையில் இருப்பதால் எப்போது இடிந்து விழும் என்ற அபாயத்தில் உள்ள கட்டடங்களை உடனடியாக அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் வீட்டின் இரும்பு கேட்டில் தலை சிக்கி பரிதவித்த நாய்க்குட்டியை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். சிங்காநல்லூரை அடுத்த நஞ்சப்பா நகரில் பாரதி என்பவர் வளர்த்து வந்த நாய்க்குட்டி இரும்பு வளையத்திற்குள் சிக்கி 1 மணி நேரத்திற்கு மேல் தவித்து வந்தது. தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்ட நாய்க்குட்டி தாயிடம் ஓடிச் சென்ற காட்சி அனைவரையும் நெகிழ வைத்தது. மெல்லமா போடா போடா மெல்லமா ரைட் ரைட் ஏதோ கொஞ்சம் பால் கேளு வைங்க போடா இங்க வாடா வாடா அம்மா போடா ஏய் வா போடா இங்க வா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூலி உயர்வு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இதனால் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர்.
1,20,00,000 வரை ஊதிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் சுமார் 5,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட மாங்காய்கள் வெயிலின் தாக்கத்தால் பூச்சி தாக்குதலுக்கும் கரும்புள்ளி நோய்க்கும் ஆளாகியுள்ளன. குறிப்பாக ஒட்டு, ருமேனியா ஆகிய ரகங்கள் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளதால் மகசூல் குறைந்துள்ளது. இதனால் சந்தையில் மாங்காய் விலை கடும் வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் வனத்துறைக்கு போக்கு காட்டும் கரடி கோயிலாக சுற்றி வருகிறது. நெசவாள காலனி அக்னிசாஸ்தா கோயிலில் முதலில் புகுந்த கரடி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கவில்லை. இதையடுத்து மணிமுத்தாறு தங்கம்மன் கோயிலில் கூண்டு மாற்றப்பட்டது. நேற்று தெற்கு பாப்பான்குளம் மயிலாடும்பாறை முருகன் கோயில் வளாகத்தில் கரடி நடமாட்டம் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கோயில்களில் உள்ள எண்ணெய் வாசனையால் கரடி வருவதாக கூறப்படுகிறது. வனத்துறையினர் கரடியை பிடிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக மகளிரணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அன்னதானம் மற்றும் சேலை வழங்கிய போது பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. சிலர் தட்டில் வாங்கிய உணவுகளை கீழே கொட்டி சேலைகளை பிடுங்கிச் சென்றனர். மறுபுறம் சிலர் வாகனங்களில் ஏறி தென்னங்கன்றுகளை எடுத்துச் சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தெண்டார் கிராமத்தில் சிப்காட் தொழில்துறை மையம் அமைப்பதற்கு எதிராக அப்பகுதி விவசாயி ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சிப்காட் அமைந்தால் விவசாயமும் கோடியக்கரை பறவைகள் சரணாலயமும் பாதிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தினார். தமிழக அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பதிலளிக்க அவகாசம் கேட்டார். இதனை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தது. திருவாரூரில் விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்பட வேண்டிய 10,000க்கும் மேற்பட்ட தென்னங்கன்றுகளை ஓராண்டுக்கு மேலாக வழங்கப்படாததால் விதை பண்ணையிலேயே மரங்களாக வளரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை துறையால் பதியம் போடப்பட்ட கன்றுகள் 3 மாதங்களுக்கு பின் தோட்டக்கலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதனை உரிய காலத்தில் வழங்காததால் அரசு பணம் விரயமாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தோட்டக்கலைத்துறையினர்தான் தென்னங்கன்றுகளை மானிய விலையில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்க வேண்டும் என கூறினார். இதுகுறித்து விளக்கம் கேட்க முயற்சித்த போது திருவாரூர் மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநர் நீதி மாணிக்கத்தை தொடர்பு கொள்ள இயலவில்லை. சென்னை புளியந்தோப்பில் சரித்திர பதிவேடு ரவுடி வெட்டப்பட்ட சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஆபாவணன் என்பவரை ஜோதிரஞ்சன் என்பவர் கத்தியால் குத்தியுள்ளார். படுகாயமடைந்த ஆபாவணன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஜோதிரஞ்சன் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் தப்பிக்க முயன்ற ஜோதிரஞ்சன் மற்றும் ராகுலின் கை உடைந்தது. ஸ்ரீஹரிகோட்டாவில் மே 18ஆம் தேதி ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் பாதுகாப்பு கருதி அன்றைய தினம் பழவேற்காடு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை விதித்திருக்கிறது. மீனவ கூட்டுறவு சங்கங்கள் மூலம் உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி சின்னாறு பகுதியில் கண்ணை கவரும் ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் ஒரே இடத்தில் ஜொலிக்கின்றன. வானவில்லின் அத்தனை வர்ணங்களையும் தூரிகை கொண்டு தீட்டியது போல சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சிகள் பார்ப்போர் மனதை கொள்ளை கொள்கின்றன. இனப்பெருக்க காலம் என்பதால் இந்த எழில்மிகு கூட்டம் வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு அதிசய காட்சியாக உள்ளது. மாலை நேரத்தில் மரங்களை சுற்றி வட்டமிடும் இந்த பட்டாம்பூச்சிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்து செல்கின்றனர். சின்னஞ்சிறிய உயிரினங்கள் நம் கண்களுக்கு எண்ணிலடங்கா சந்தோஷத்தை கொடுக்கும் நிலையில் மனிதர்களின் அவசர கால உலகத்தில் வண்ணத்து பூச்சிகள் சாலையோரத்தில் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழந்து விடுவது தொடர்கதையாகியுள்ளது. இந்த அழகான உயிரினங்களை காப்பாற்ற வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வனப்பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டிகளில் நீர் நிரப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட கும்பக்கரை, முருகமலை, மஞ்சளார் ஆகிய வனப்பகுதிகளில் வனவிலங்குகளின் குடிநீர் தேவைக்காக தொட்டிகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அதில் நீர் நிரப்பப்படாமல் இருந்தது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் வனவிலங்குகளின் குடிநீர் தேவைக்காக தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணியில் வனத்துறை ஈடுபட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. டி வேப்பங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற பந்தயத்தில் 22 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. முதல் 3 இடங்களை பெற்ற சாரதிகளுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. பெருநாழி, கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளானோர் இப்போட்டியை ரசித்தனர். சென்னை ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் 19 மின்சார ரயில்களின் சேவை இன்றும் 17ஆம் தேதியும் ரத்து செய்யப்படுகிறது. காலை 5:40, 10:15, நண்பகல் 12:10 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் சூலூர்பேட்டை ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. கும்மிடிப்பூண்டிக்கு காலை 10:30, 11:35, மதியம் 1:40 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல சூலூர்பேட்டை, நெல்லூர், ஆவடி, சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. அதன்படி மதியம் 1:18 மணிக்கு பொன்னேரி சென்ட்ரலுக்கு, மீஞ்சூர் சென்ட்ரலுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை கன்னியாகுமரி இரட்டைப்பாதை பணிகள் முடிந்துள்ளதால் தென் மாவட்ட விரைவு ரயில்களின் பயண நேரம் 30 நிமிடங்கள் வரை குறைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் ரயில்வே கனவு திட்டமான சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை பணி 1998 தொடங்கி 2021 மதுரை வரை முடிக்கப்பட்டு ரயில் சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இடையே மின்மயமாக்கலுடன் இரட்டை பாதை அமைக்கும் பணி கடந்த ஆண்டு இறுதியில் முடிக்கப்பட்டது. இதனால் ரயில்களின் வேகம் சற்று அதிகரிக்கப்படும் எனவும் இதன் மூலமாக பயண நேரம் 30 நிமிடங்கள் வரை குறையும் எனவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கான அறிவிப்பு ஜூலையில் வெளியிடப்பட உள்ளதாக புதிய கால அட்டவணையில் இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் குடும்ப தகராறு காரணமாக 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பேட்டையைச் சேர்ந்த புவனேஸ்வரி, பாலு தம்பதி இடையே தகராறு ஏற்பட்டதால் புவனேஸ்வரி தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். தனது மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி கூறி புவனேஸ்வரியின் தாயிடம் பாலு முறையிட்டுள்ளார். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பாலு தனது மாமியாரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். மேலும் தனது மனைவி புவனேஸ்வரி உறவுக்கார நபரான விஜய் என்பவருடன் தொடர்பில் இருந்ததாக கூறி அவரை சந்திக்க சென்றுள்ளார். அங்கு விஜய் இல்லாததால் ஆத்திரத்தில் அவரது பெற்றோரையும் கொலை செய்துள்ளார். 3 கொலைகளை செய்துவிட்டு தப்பி ஓடிய பாலுவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் உட்பட 18 ரயில்களில் வருகிற 17ஆம் தேதி முதல் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யவும் வசதியை மேம்படுத்தவும் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நாகர்கோவில் கோட்டயம் விரைவு ரயில், திருவனந்தபுரம் நாகர்கோவில் பயணிகள் ரயில், மதுரை செங்கோட்டை மற்றும் செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் தமிழக எல்லையான வெளிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 1000 மழையாக இருந்த நீர்வரத்து தற்போது 5000 மழையாக உயர்ந்துள்ளது. கோடை காலத்தில் நீர்வரத்து அதிகரித்திருப்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக நீர்வரத்து குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் வரத்து குறைவால் பீட்ரூட் விலை சரிந்துள்ளது. 1 கிலோ பீட்ரூட் 9 ரூபாய் முதல் 11 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல சுரைக்காய் கிலோ 6 ரூபாயாகவும் கோவக்காய் 20 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, கும்பகோணம், திருச்சி, மதுரை, நெல்லை, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை 570 பேருந்துகளும் 17ஆம் தேதி 605 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாளை 100 பேருந்துகளும் 17ஆம் தேதி 90 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவையிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிவித்துள்ளார்.